Hi friends, welcome to நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நான் சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணையும் கலர் லைட்டாக செஞ்சார அளவுக்கு வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 வரமிளகா வறுத்துக்கலாம். நான் 6 வரமிளகா எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து திருவி வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காய் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சிராமல் நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து நல்லா வறுத்துக்கோங்க. இன்னும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி புதுசாக வீட்டில் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.